ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாங்க. சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். சோம்பு இடிச்சுட்டு ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 7லேருந்து 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா நச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆட் பண்ணுறதை விட நச்சுட்டு ஆட் பண்ணும்போது நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பூண்டு வதங்கி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா 1 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கணும். இப்போ மசாலா பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் எந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருவோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இது நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ணலை. இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரும் இந்த பூண்டோட ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ரெசிபி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.